பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படும் என்ற நிலையில் தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், 2 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்கள் நிலைப்பாட்டை சற்று நேரத்தில் அறிவிக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக கடிதமாக அவருடைய ஆதரவை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 108 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என சொல்லக்கூடிய அளவில் தனிப்பட்ட கட்சியாக ஒரு பெரிய கட்சியாக மட்டுமே அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான அதிக எண்ணிக்கை அவரிடம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வந்தார்கள். அதில் தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணி அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சியிடம் ஆதரவு கேட்டிருந்தார்கள். அதில் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அடுத்த கட்டமாக ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய பெரும்பான்மை எண்ணிக்கை 118 பெறுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரும் முயற்சி எடுத்திருந்தார்கள். அதில் தற்பொழுது வெற்றிகரமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவை அளிப்பதாக எழுத்துப்பூர்வமான கடிதத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில மணி நேரத்துக்குள்ளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார்கள். இடதுசாரிகளை தொடர்ந்து தங்கள் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சூழலில் மறு கட்சி அதை ஒட்டிய ஒரு முடிவுதான் எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2 கட்சிகளும் ஒருமித்த முடிவு எடுக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதுபோன்ற முடிவை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக 3 பேரும் இன்றைய தினமே தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் முதல் கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதலாக ஆளுநர் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காத போது அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட கட்சி. அதுவும் குறிப்பாக 108 இடங்களை வெற்றிருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்வது அரசியலமைப்புக்கு எதிரான நடவடிக்கை. எனவே ஆளுநர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அந்தஸ்து இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியலமைப்பின் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதிகாரத்தின்படி பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். மேலும் தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு குறிப்பிட்ட அவகாசத்தை வழங்கி அவர்கள் சட்டசபையில் நிரூபிப்பதற்கான அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்படியான முதல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த போது கண்டனத்தை தெரிவித்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் காலை நடைபெற்றிருக்கக்கூடிய அவருடைய செயற்குழு கூட்டத்திலும் அதை தொடர்ந்து நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய ஒத்த கருத்திருக்கக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி வைப்பதாக கூறி வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காரணம், தோழர் நல்லக்கண்ணு ஐயா இறந்த பொழுது அவருடைய இறப்புக்கு நேரில் வந்து ஆறுதலும் அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அதே போன்று அவருடைய நிலைப்பாடு ஒருபோதும் மதச்சார்பு அற்ற பகுதிக்கு மட்டுமே இருக்கும், மாற்றி அவர் என்னைக்கும் வகுப்பு சக்தியுடன் கைகோர்க்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை கூட்டணி அமைப்பதற்கு முன்பாகவே இடதுசாரி கட்சிகளிடம் முன்மொழிந்திருக்கிறார். அதுக்கான ஆதரவு கேட்கக்கூடிய போது அந்த வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். இதனால் அவருடைய ஆதரவு மற்றும் நிலைப்பாடு முழுக்க வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக இருப்பதனால் தொடர்ந்து அவர் கேட்கக்கூடிய ஆதரவை நிபந்தனையற்ற முறையில் வழங்குவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. அதை ஒட்டி அதிகாரப்பூர்வமாக தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார்கள். இது போன்ற சூழல்ல தற்பொழுது ஆளுநர் மாளிகையில முதலாக விஜய் அவர்கள் தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி உரிமை கோரல் கடிதம் கொடுத்த பொழுது அவருக்கு மறுநாளே விஜய் அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்புல விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை தன்னிடம் உறுதிப்படுத்தவில்லை. எனவே தன்னால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்பதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு எடுத்துரைத்திருந்தார். அதற்கான காரணம், தமிழக வெற்றி கழகம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அந்தஸ்து இருந்தாலும், அதாவது தனித்து அதிக இடங்களை வென்றிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு 108 என்ற எண்ணிக்கை என்பது ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை அல்ல. அதே நேரத்தில் காங்கிரசுடைய ஆதரவை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காங்கிரசுடைய ஆதரவு எண்ணிக்கை 5, அந்த எண்ணிக்கையுடன் சேர்க்கும் பொழுது அது 118 என்ற பெரும்பான்மையை தொடவில்லை. எனவே அவருக்கு எங்களால் அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்ற ஒரு தகவலை ஆளுநர் அவர்கள்
விஜய் அவர்களிடமே தெரிவித்திருந்ததாக தகவல் சொல்லப்பட்டது. இவ்வாறான சூழலில் 118 என்ற எண்ணிக்கை இருந்தால்தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று ஆளுநர் சொல்வது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடைய கண்டனத்தை ஆளுநருக்கு எதிராக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.